வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நியர்பை நம்ம வந்து மார்ச் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சேனல் வந்து போயிட்டு இருந்தது. இந்த கொரோனா ஃபால் வந்துச்சு இல்லையா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பெருசாக எங்கேயுமே வந்து பயங்கரமாக கரெக்ட் ஆகாமல் ஓரளவுக்கு கன்சல்டேஷன் மோடில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்டில் தான் வந்து இது வரைக்குமே வந்து இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இந்த பேரிஷ் கேண்டலில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த டவுன் சைடில் இருக்கிற இந்த விக்கு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ விக்கை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். கேண்டலில் வந்து விக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் வந்து ஒரு பையர்ஸ் இருக்கிறாரா, ஒரு செல்லர் இருக்கிறாரா, அந்த பையர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் இது கூட வந்து வேல்யூம் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு அப்கிரேட் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அக்யூரஸியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நியூஸ் வந்து மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுது, ஜியோ பாலிட்டிக்கல் வந்து மார்க்கெட் வந்து டிரைவ் பண்ணுது, எல்லாம் ஓகே தான். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த சார்ட் கூட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நியூஸ் வர்றதை முதற்கொண்டு உங்களால் வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியும். கன்ஃபார்மாக வந்து இதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும், சில விஷயங்கள் நான் வந்து வெளியே சொல்கிறது வந்து கிடையாது. ஏன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இருக்குது. அதன் காரணமாக நான் வந்து அந்தளவுக்கு வந்து ஓப்பனாக சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்கிறது வந்து கிடையாது. அதுக்கான சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வால்நிலை அறிக்கை மாதிரி நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை எங்கே மூவ் பார்க்க போகுது அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அவ்வளோதான். ஏன்னா சில விஷயங்கள் டைரெக்டாக வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு இது கிடையாது. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. சரி, ஓகே. இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த சேனலில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது இது வரைக்கும் நிஃப்டி 50. இன்றைக்கி வந்து அதாவது இந்த மந்த்து நமக்கு வந்து கீழே உடச்சிருக்கிறாங்க. உடச்சதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது டவுன் சைடில் நமக்கு வந்து ஒரு விக்கு அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த விக்கு வந்து டவுன் சைடில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னா, அந்த இடத்துல பையர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னொரு வேரியேஷனும் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, சிலர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு என்ட்ரிக்கு எக்ஸிட் வந்து கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹையரில் வந்து மார்க்கெட்டை வந்து செல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பையோட வந்து கூட வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்பயும் இது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பையிங் ஆர்டராக வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பையர்ஸ் உள்ளே வந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இப்படியும் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி சேம் பிளேஸில் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணுது, என்ன விதமான ஆக்ஷனை நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை நாம் வந்து கவனிக்கணும். அப்படி நம்ம வந்து கவனித்தோம் அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வந்து புரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு விக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த விக்குக்கு முன்னாடி சேம் ஏரியாவில் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2025 கைண்ட் ஆஃப் ஒரு ஏப்ரல் மாதம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னாலும் சேம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துலையும் ஒரு டவுன் சைடு விக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து டச் வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது முன்னாடி மந்த்தும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கி நல்ல ஒரு பவுன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி மந்த்தும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு டச் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து வருவாங்க, அல்லது வந்து ஒரு செல்லிங் நடந்தது இடத்துல இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம். ஏன் வரலாம், ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறாங்க. இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாக்ஸில் வந்து என்ட்ரி வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்
நீங்கள் நிஃப்டி 50ல் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸ், அதாவது நீங்கள் நிஃப்டி 50யை அனலைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸையும் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணணும். அதாவது நிஃப்டி 50ல் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் நீங்கள் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணணும். ப்ளஸ் அதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி 50யை ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸையும் நீங்கள் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணணும். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நிஃப்டி 50 அப்படியே கோரிலேட் ஆகுதோ அப்படிங்கிறது அது கூட அந்த ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ராவல் வந்து பண்ணணும். அப்போ தான் நீங்கள் நிஃப்டியை வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியும். வெறும் நிஃப்டியை மட்டும் வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய முடிவுகள் வந்து தப்பாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நான் நிஃப்டியை வந்து கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாக்ஸை நான் வந்து அனலைஸ் வந்து பண்ணிடுவேன். ஃபைனல் அவுட்புட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த நிஃப்டி 50யை மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஆஸ் பர் செபி ரூல்ஸ் நாம் வந்து ஸ்டாக்ஸோட சார்ட்டை வந்து காட்டக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசுகிறது வந்து கிடையாது. ஸோ அப்படி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளியர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஆஸ் பர் செபி ரூல்ஸ் அதை வந்து காட்டக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறது வந்து கிடையாது. வெறும் இந்த நிஃப்டி 50யோட சார்ட்டை வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் நிஃப்டி 50ல் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டுக்கு வந்து வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் கரெக்டான ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும். சரி, ஓகே. இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பையஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியுது. அது எது வரைக்கும் வந்து பையஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பையஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ பையஸ் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்க இல்லையா, நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,500 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போது பையஸ் வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா 22,500லேருந்து 21,300 வரைக்குமே வந்து பையஸ் வந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ப்ரைஸ் எந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போது பையஸ் வந்து உள்ளே வந்துருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல இருந்து 25,500லேருந்து ஒரு 21,300 இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பையஸ் ஆக்டிவாக இருக்கிற ஏரியா. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸ்லலாம் உள்ளே வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. நிஃப்டி 50யை வந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்துச்சா என்ன இப்போ செல் பண்ணுறதோ பை பண்ணுறதோ, கால்ஸை செல் பண்ணுறதோ, புட்ஸை வந்து செல் பண்ணுறதோ பை பண்ணுறதோ அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரிலாம் வந்து நடக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இயர் டு குவார்ட்டர்லி அப்படிங்கிற மாதிரி வந்து ஹெட்ஜ் வந்து பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அப்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கணும் இல்லையா. ஸோ அந்த புல் பேக்கை வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருந்து இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா, அந்த சப்போர்ட்டை நோக்கி மகன் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட்டு பை சான்ஸ் வந்து இந்த ஒரே ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டல்லேருந்தே ப்ரைஸ் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து அகைன் இப்படி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இன்னொரு சினாரியோ. ஏன்னா நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு மார்க்கெட் இப்படி போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படி தான் போகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து போயிடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் நாம் மட்டுமே வந்து ட்ரேட் எடுக்கலை, நம்மள மாதிரி வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் எடுப்பாங்க, நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து லாங் டர்ம் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட எல்லா தாட் ப்ராசஸும் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு நெசசிட்டியும் வந்து கிடையாது. அப்போது அப் ட்ரெண்டும் போகலாம், டவுன் ட்ரெண்டும் போகலாம். அப்போ அப் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம், டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நாம் வந்து கெஸ் பண்ணணுமே தவிர்த்து அப் ட்ரெண்டு போகும் நான் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக போகிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி நம்ம வந்து போகக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சார்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி நல்லாவே வந்து கிடைக்கும். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், மந்த்லியில் நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி வந்து என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து கீழே இறங்கி நெக்ஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு, அதாவது போன வீக் முந்தின வீக் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி அந்த ட்ரெண்ட் லைனை போய் வந்து ஒரு ரிஜெக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்து கிரே ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக அதை வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. இது வந்து ஒரு சிக்னல். அப்போ
ஸோ இந்த கேண்டில் லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அல்லது இந்த கேண்டலோட லோவை கட் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறி இந்த இடத்துல என்ன நடக்கும், அகெயின் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து ஒரு புல் பேக் லெவல் வரைக்கும் போகும். ஸோ இப்படி மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து இப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் முன்னாடி நான் அந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் சொன்னேன் இல்லையா, அந்த ரேஞ்ச் வந்து இங்கே வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸ் உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து உள்ளே போகும். ஏன் போகும் அப்படின்னா நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்குவாங்க. இது எதுக்காக, நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ என்ன நடந்திருக்கும், ப்ரைஸ் இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ஹீட் அடிக்கும். நீங்கள் உங்களோட வால்யூம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. இது வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எப்போ நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு வந்து மேலே வந்து இப்படி மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட், ப்ராப்பர் அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரேஞ்ச் போட்டு ஒரு நெகட்டிவாக வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து 2 விதமான சினாரியோ நமக்கு வந்து கிடச்சிது. இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்குது, நமக்கு கிட்டத்தட்ட 3 சினாரியோவை வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி நம்ம அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அட்லாஸ்ட் நமக்கு வந்து ஒரு வியூ வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது அந்த கேட்ச் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் போகுது, மறுபடியும் இப்படி கீழே இறங்கி இப்படி போகுது, மறுபடியும் இப்படி கீழே இறங்கி இப்படி போகுது, மறுபடியும் இப்படி கீழே இறங்கி மறுபடியும் இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, டவுன் சைடு வந்து போயிட்டுருக்கு. இப்போது இது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் மூவ் ஆகும், மறுபடியும் இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ஏறினாங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து மூவ் ஆகும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் படியே மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி போயிட்டு இங்கே டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி கீழே இறங்கும், மறுபடியும் இப்படி வந்து மேலே ஏறும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காத வரைக்கும் இப்படியே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரலாம், இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் வரலாம், மறுபடியும் இந்த இடத்துல கரெக்ஷன் வரலாம், மறுபடியும் ஒரு புல் பேக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஐடியா வந்து போயிடலாம். பட் ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை அப் ட்ரெண்டில் உடைச்சாலும் சரி, இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சாலும் சரி, நம்மளோட ட்ரேடிங் அப்ரோச்சை நாம் வந்து மாற்றிடணும். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் படி நாம் வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து கண்டினியூ வந்து ஆகலாம், மறுபடியும் இந்த அளவுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் போகலாம், மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம், மறுபடியும் வந்து மேலே போகலாம். இப்படி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் படி வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். சேம் ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது அப்படின்னா 22,700 வந்து இருக்குது. ஸோ அந்த இடம் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு ஏற்கனவே இந்த இடத்துல. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த இடத்துல பயங்கரமான ஒரு விக்கு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மேபி வந்து எடுக்கலாம். ஸோ அந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு நியர்பை சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 22,450 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட வந்து இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் கீழே போயிட்டு மறுபடியும் வந்து ஃபால் ஆகலை, மறுபடியும் ஒரு புல் பேக் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்குது, அதாவது ஒரு கேப் அப் மாதிரி ஒன்று கிடச்சிருக்குது. அப்போ இதுவும் ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து மாறிடும். பை த சான்ஸ் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இருக்குது, பயங்கரமான ஒரு பிரேக் டவுன் ஆகுது, அந்த 22,500 வந்து 22,450 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் பெரிய லெவல் ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 22,000 அப்படிங்கிற வச்சுக்கிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ அந்த லெவல் போயிட்டாங்க அப்படின்னா இந்த 21,700 800 இந்த லெவலையும் வந்து டச் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து அப்கமிங் சப்போர்ட்டாக வந்து நிஃப்டி 50 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு நாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா
இப்போ இமீடியட்டாக ஒரு நெக்ஸ்ட்டு லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 23 400 500 அந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்து ஒரு லெவல் வந்து இருக்குது. அது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ நமக்கு வந்து என்ன நடந்திருக்குது, ஒரு விக் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போதும் விக் எடுக்கிறாங்க, அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணும்போதும் விக் எடுக்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் விக் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துலையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மாக ஒரு ரிஜெக்ஷனாக வந்து பிரிண்ட் ஆகும், ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அப்போது ஒரு 23 300 350 400 450 500 இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து செல்லிங்கை வந்து ட்ரிகர் பண்ணுற ஏரியா. அப்போ டோட்டலாக வந்து ஒரு செல்லிங் இருக்கிற ஏரியாவாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 23 500 உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் ஒரு 23 900 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு புல் பேக் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி நாம் ஒரு சேனல், அதாவது ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து மிங்கிள் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. டவுன் சைடு வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குது, அப் ட்ரெண்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, புல் பேக் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல்ஸ்லாம் நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே வந்து வருது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு லெவல். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு சேனல் இது. ஸோ நிறைய பேர் வந்து இதை கவனிக்கலை, சிலர் தான் வந்து கவனிச்சிருந்தாங்க, இதை எனக்கு மெசேஜும் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து கரெக்டான ஒரு சேனல் தான், அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு இந்த 1 hour சார்ட்டில் இருந்து நம்ம என்ன கெஸ் வந்து பண்ணலாம், எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வரணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க இந்த சேனல் படி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது ப்ரைஸ் வந்து இன்னையோட லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். பை சான்ஸ் நமக்கு இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கலாம், ஒரு புல் பேக் வந்து இப்படி வந்து மூவ் ஆகலாம். இது ஒரு சினாரியோ. ஆனால் நமக்கு ஏற்கனவே 300 பாயிண்ட் கீழே இருக்குது மார்க்கெட் இன்றைக்கியோட நிலைமைக்கு. நாளைக்கு காலையில் ஓப்பனிங் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் போயிடுச்சு அப்படின்னா கதை வேறையாக இருக்கும். பை சான்ஸ் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகலை, மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா இப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த நிலைமை வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் என்ன நடக்கும், மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த சேனலை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும். இந்த சேனலோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் படி இருக்கிற ஒரு சினாரியோ. ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நெக்ஸ்ட்டு அந்த சேனல் கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க இல்லையா, அப்போது எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்கணும், எக்ஸிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எக்ஸிட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அந்த சார்ட் பேட்டர்ன், கேண்டல்ஸ் ப்ளஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து மிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் பிக்சர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஒரு 80% வந்து இங்கே தான், இப்படி தான், ஸோ இதுக்கு மேலே இதுக்கு கீழே, இதெல்லாம் வந்து ஒரு அவுட்லைன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் இதை அப்படியே கொண்டு போய் அங்கே வந்து அனலைசிஸ் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை அப்படியே கொண்டு போய் அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும். அதுதான் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 23.50 23,000 அதை வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதை வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நமக்கு வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா 22,400 500 நோக்கி வந்து மார்க்கெட் அப்படியே வந்து நகரும். அந்த இடத்துல இருந்து 22,400 ஒரு 22,300 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இன்ட்ராடேயில் வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு நெகட்டிவ் 300 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். பை சான்ஸ் நமக்கு இந்த சப்போர்ட் வந்து ஹோல்டு ஆகலை அப்படின்னா மறுபடியும் அடுத்த லெவல் ஒரு மூவ் வந்து கிடைக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன லெவல் வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வைக்கணும். அப்போ ஒரு 22,300 உடச்சிட்டாங்க அப்படின்னா 22,000 அப்படிங்கிற லெவலுக்கு அடுத்த லெவல் ஒரு ஃபுல் நம்பர் வேறு அது. ஸோ இதை வந்து உடச்சாங்க அப்படின்னா அடுத்த லெவல் வந்து ஒரு 22,000 அப்படிங்கிற நோக்கி வந்து நகர்ந்துடும்.
ஒரு 21,900 வரைக்கும் வந்து அந்த சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. ஸோ அதையும் உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 21,800 21,700 நோக்கி வந்து அடுத்த லெவல் நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல கூட ஓப்பன் ஆகலாம். நாளை காலையிலுக்குள்ளே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேப் அப் கூட நமக்கு வந்து ஓப்பன் ஆகலாம். யாராலையும் வந்து கெஸ் பண்ண முடியாது. அப்போது 23,100 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து இருக்குது. அந்த இடத்துல இருந்து கூட ஒரு செல்லிங் அடித்து விடலாம். ஸோ அப்போ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். அப்போது ஒரு 23,100க்கு மேலே அகைன் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும், நமக்கு வந்து ஒரு 23,400 23,450 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. அந்த லெவலில் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 23,800 23,850 நோக்கி வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதையும் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 24,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் நம்பர். அந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கலாம். அதை கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 24,300 நோக்கி வந்து மார்க்கெட்டை நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மோஸ்ட்லி வந்து இது இந்த வீடியோவில் சொன்னதை அப்படியே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட முடியும். அது வந்துச்சு அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.